இன்றைக்கி எப்படி ஜெபிக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கு 11:24. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று. இது இயேசுவோட உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தை. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுறீங்க, எந்த காரியத்தை குறித்து கேட்குறீங்க, அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். சரி, விசுவாசியுங்கள். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிற உறுதியும் இல்லாதத. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னது? விசுவாசம். ஓகே. அப்போனா நீங்கள் எந்த காரியத்தை இப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அந்த காரியத்தை வந்துருச்சு, கிடைச்சிருச்சு, பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமான பண்பு உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்கிறாரு? ஜெபத்திலே எவைகளை. அப்போனா எவைகள் என்ன அர்த்தம்? எந்த காரியத்தை? வீடோ, காடோ, பிள்ளையோ, மனைவியோ, புருஷனோ, சொத்தோ, சுகமோ, பரிசுத்தமோ, எதை வேணாலும் நீங்கள் கேளுங்க. கேட்குறத விசுவாசமாக கேளுங்க. அப்போனா பெற்றுக்கொண்டோம். அதாவது இல்லாததை, நீங்கள் கேட்ட காரியம் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கேட்ட காரியம் உங்கள்கிட்ட என்ன இருக்கலாம், ஆனால் அந்த காரியம் இருக்கிற மாதிரி பார்க்கணும். இன்றைக்கி உள்ள பாயிண்ட்டு, உங்கள் மைண்டுக்கு வர்ற ஒரு காரியம் டெய்லி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றேன். இன்றைக்கி எந்த காரியத்தை கேட்குறீங்களோ அது வந்துருச்சு, அது கிடச்சிருச்சு, அது நடந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, உங்கள் பிள்ளையை ஒரு MBBS படிக்க வைக்கணும், உங்கள் பிள்ளை MBBS படிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க. ஓகே. ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் பிள்ளை MBBS படிக்கணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், அதுக்குன்னு சூழ்நிலை உருவாக்கி தாங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சுட்டு அடுத்த நொடியே, அடுத்த நிமிஷமே உங்கள் பிள்ளைய ஒரு டாக்டர் கோட்டு, வெள்ளை கோட்டு போட்டு, அல்லது ஒரு வீடு எனக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடை முன்னாடி கொண்டு வரணும். அப்போ எந்த காரியம் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த காரியம் முன்னாடி உங்கள் கைக்கு என்ன செய்யணும்? வரணும். இப்போ பேங்கில் நகையை அடை வச்சுருக்கீங்க. ஆண்டவரே இந்த 40 நாளுக்கு அப்புறம் ஆண்டவரே நான் பேங்கில் அடை வச்சுருக்க எல்லா நகைகளும் திருப்பணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு அந்த நகை பூரா உன் கண்ணு முன்னால் இருக்கிற மாதிரி பார்க்கணும். பீரோவில் வச்சுருக்க மாதிரி பாருங்கள். அப்படி இல்லைன்னா எந்த செயின் அடை வச்சுருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல? எத்தனை ஜோடி அடை வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? கல் வச்ச நெக்லஸா, கல் இல்லாத நெக்லஸாங்கிற உங்களுக்கு தெரியுமில்ல? இல்லை மறந்துருப்பீங்களா? என்ன மறந்துருக்க மாட்டீங்க. அப்போனா அதை பூரா கண்ணு முன்னால் கொண்டு வாங்க. கொண்டு வந்து, அப்பா இது எத்தனை நாள் என் கையை விட்டு போச்சு, இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கண்ணு முன்னால் கொண்டு வந்து அந்த நீ அடை வச்ச ஒரு நெக்லஸை வச்சுருந்தா நெக்லஸை பாரு, தோடை வச்சு டொங்கட்டான் தோடு, அந்த கல் தோடு, என்னென்ன தோடு வச்சுருக்கீங்களோ அது பூரா வந்துருச்சு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வந்துருச்சு ஸ்தோத்திரம். கண்ணை மூடிட்டு அந்த தோடை முன்னாடி பார்த்துரு, அந்த அடை வச்ச செயினை முன்னாடி பார்த்துரு, அந்த நெக்லஸை முன்னாடி பார்த்துரு. அது நீ பார்த்த மாதிரியே, நீ பேசின மாதிரியே, கிடைச்ச மாதிரியே அது பேங்கிலிருந்து உனக்கு திருப்பி கொடுக்கப்படும். அதுதான் இல்லாத இருக்கிறது போல அழைக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஓகே, ரெடியா? ஓகே, ரெடியா? இப்போ நீங்கள் ஜெபிச்சு முடிச்ச அடுத்த உடனேயே அந்த காரியத்தை கைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற முன்னாடியே கண்ணு முன்னால் கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. சரி, யாராச்சும் ஒருத்தர் நான் இந்த காரியம் ஜெபிக்கிறேன், வீடு கட்டணும். அப்போனா அந்த வீடு கட்டணும்னா அந்த வீடு ஹால் எப்படி இருக்கணும், பெட்ரூம் எப்படி இருக்கணும், அது எப்படி இருக்குங்கிறத கண் முன்னால் கொண்டு வந்து இந்த மாதிரி வீடு எனக்கு கொடுக்க போகிறீங்க ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிவிடுங்க. ஓகே, வீட்டு காரியத்துக்கு. அப்போ ஜெபிச்சுட்டு அதை கண்ணு முன்னால் கொண்டு வரணும். நீங்கள் உங்கள் மைண்டில், உங்கள் எண்ணத்தில், நினைவில், உங்கள் கண்ணு முன்னால் அந்த காரியம் இருக்கணும். ஐயா இது நான் சொல்ல கிடையாது, ஏசப்பா சொல்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? என்னோட இப்படிலாம் இருக்கான்னு கேட்காதீங்க. அப்பா சொல்லிட்டாரு, ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பொழுது அவைகள் உங்களுக்கு சொல்லிட்டார்ல. சொல்லிட்டா என்ன சொல்கிறாரு? அவைகள் உனக்கு உண்டாகிறதுக்கு நீ இப்படி போ, இந்த மாதிரி போ, இப்படி கேளு, இப்படி ஜெபி, இப்படி கொண்டு வா அப்படிங்கிறார். அதனால் இப்போ எல்லாரும் முழங்கால் போயிட்டு நீங்கள் கேளுங்க. கேட்டு முடிச்சுட்டு அந்த காரியத்தை கண்ணு முன்னால் கொண்டு வந்துடுங்க. ஓகே, புரிஞ்சவங்களா? அல்லேலூயா. அல்லது உங்கள் மகனுக்கு வேலைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் மகனுக்கு வேலை கிடச்சிருச்சு, வேலைக்கு போகிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுங்க. அல்லது உங்கள் மகனுக்கு ஏதோ பொண்ணு பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று, அது எல்லாத்தையும் கண்ணு முன்னால் கொண்டு வந்துடணும். ஓகே, எங்க புரியுதா? புரியலையாங்க? புரியுதுல? கவனம். நான் ஒரு நாளைக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு இப்போ இன்னொரு விட்டுறாதீங்க, இது கண்டினியூ பண்ணுங்க. ஓகே.